ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலுக்கான முதல் வீடியோ இது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரோவும் சொல்லிடுறேன். என்னோடய இன்ட்ரோ பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு சேனலில் வச்சுருந்தோம். அந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு பற்றி, கோழி வளர்ப்பில் வர பிரச்சனைகள், கோழி வளர்ப்பில் வர நோய்கள், அதுக்கான மருத்துவம் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 1 இயரில். சரி, ஓகே, மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, மிருகத்தை துன்புறுத்துகிறோன்ற கேட்டகரியில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதால் அந்த சேனலில் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து எப்போ வேணால் டெலீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் வந்து இந்த சேனலை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதாவது ஆடுகளம் சவுந்தர்னு. என் பழைய சேனல் சப்ஸ்கிரைபர் யாருக்குமே தெரியாது என்னோடய பேர் வந்து சவுந்தர்னு. ஸோ இந்த நேம் ஏன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கோழி வழக்கத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லாவே இந்த பேர் வச்சு தான் ஓட்டுவாங்க, ஆடுகளம் சவுந்தர், ஆடுகளம் சவுந்தர்னு. ஸோ ஒரு ஃபன்னாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளம் சவுந்தர்னு இந்த சேனலுக்கு வச்சுருக்கேன். நம்ம பழைய சேனல் நேம் பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி 2.0. சண்டைக்கோழி 2.0 சொன்னால் தான் நம்ம பழைய பசங்களுக்கு, நண்பருக்கு எல்லாமே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை ஒரு கோழி குஞ்சு இருக்குல்லங்க, அதாவது ஒரு 5 மாதம் 6 மாதம் அந்த பட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த மழை சீசன் முடிஞ்சு இல்லைங்க, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுக்காய் நோய் அடித்து நல்லா நெஞ்சில் வந்து மாறு எலும்பு தெரிகிற மாரி ஆகிடுச்சி. ரொம்ப ஓடு மாரி ஆகி முகமே வெளுத்து போய் லைட்டாக வெள்ளை மாரி மூக்கில் கிளம்பியிருக்கும். நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாகவே தெளிவாக பார்த்திங்கனாலே தெரியும். அது பார்த்திங்கன்னா சுக்காய் கொஞ்சம் அதிகமாக அந்தமாரி ஆகும். இதை வந்து நான் எப்படி க்யூர் பண்ணேன், இப்போ வந்து க்யூர் ஆகிடுச்சி, அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சினே வருது. இப்போ வந்து தெம்பு தீனி கொடுத்து உடம்பு தேற்ற வேண்டியதான். இதுக்கு நான் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி இலை மட்டும்தாங்க கொடுத்தேன். காலையும் இரவும், அதாவது சாயந்தரமும் ஒரு உருண்டை மாரி இலையை அப்படியே நசுக்கி உருண்டை மாரி போட்டு விடுங்க. அப்படியே தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு போடுவாங்க. ஒரு நாள் போட்டு அது வேலை செய்யலாம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு போட்டுவாங்க. போட்டு சூப்பராக ரிசல்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், குடற்புழு நீக்கம் பண்ணிவிட்டு தெம்பு தீனியை கொடுத்திங்கன்னா சூப்பராக கோழி ரெடி ஆகிடும். கோழி ரெடி ஆனோடனே நீங்கள் பெரிய பெரிய தீனிலாம் யோசிக்க தேவையில்ல, வெறும் கம்பும் கேழ்வரகும் சேர்த்து கொடுத்துட்டு வந்தாலே போதும். சூப்பராக வந்து எடை விழும், கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் பண்ணதால் எதாக இருந்தாலுமே நான் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை வீடியோ போடுவேன். மற்றவங்க போடுறத பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போட மாட்டேன். ரிசல்ட் கிடைச்சா மட்டுமே தான் நம்ம சேனலில் எப்பயுமே வீடியோ போடுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய சேனலில் போய்ட்டு நம்ம பழைய நண்பர்களை வந்து நம்ம புது சேனலுக்கு வந்து அழைச்சிட்டு வரதுக்கோசரம் அதில் போய்ட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நம்ம இதில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.